ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 16/7/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இது புருஷோத்தமர் ஆகிறதுக்கான யுகம் இல்லை, உத்தம புருஷராக ஆகிறதுக்கான சங்கம யுகம். இதில் எந்த ஒரு பாவ காரியமும் செய்யக்கூடாது. ஆக்சுவலாக இதோட நினைவாக இந்த புரட்டாசி மாதம் அந்த மாதிரி நேரத்தில் மீன் சாப்பிட மாட்டாங்க. ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க தான் அந்த நேரம் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி விகாரத்திலே மூழ்கி இருக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் பாபா நம்மளை உத்தம புருஷர்களாக மாற்றுறார். நமக்கு மட்டும் அதை சங்கமயோகமாக மாற்றுறார். ஸோ அதனால் உத்தம புருஷராக ஆக வேண்டிய இந்த நேரத்தில் எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். கேள்வி: சங்கமயுகத்தில் குழந்தைங்க எல்லாத்தையும் விட மிகப்பெரிய புண்ணிய காரியம் ஒன்று பண்ணுறீங்க. அது என்ன தெரியுமா? உங்களை அப்படியே பாபா கிட்ட ஒப்படைக்கிறீங்க. அதாவது சம்பூர்ண ஸ்வாக ஆகிறீங்க. இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய புண்ணியம், உங்களையே அர்ப்பணிக்கிறது. ஸோ இதை தான் அங்கே சூதாட்டத்தில் தர்மர் இழந்தாருன்றது தன்னை இறைவனிடம் அர்ப்பணிக்கிறது அங்கே அப்படி காட்டிட்டாங்க, தன்னை பணயம் வைக்கிறதாக. இப்போ நீங்கள் மோகத்தை விட்டுடுறீங்க இல்லை, ஏன்னா எதுவுமே என்னது இல்லைன்னும் பொழுது பற்று கட்டாயிடுது. அதனால் குழந்தை குட்டிகள், வீடு வாசல் எல்லாத்தையும் மறக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய விரதம் இல்லை. முஸ்லிம்கள் ரமலான் மாதத்தில் எச்சில் கூட விழுங்காமல் இருக்கிறத ஆச்சரியமாக பார்ப்போம். ஆனால் இங்கே எல்லாத்தையும் மறக்கிறோம் பாருங்கள். வீடு வாசல் குழந்தை குட்டி எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இதுதான் விரதம் இல்லையா? மர்ஜீவா வாழ்க்கை. இறந்துட்டீங்க. அப்போ நீங்கள் இறந்துட்டிங்கன்னா உலகமே இறந்துடுச்சு. இப்போ உலகத்தில் உள்ள எதுவுமே உங்களை ஈர்க்கக்கூடாது. ஏன்னா விகாரி சம்பந்தத்திலேருந்து நீங்கள் விடுபடுறீங்க, நிர்விகாரி சம்பந்தத்தை நோக்கி போகிறீங்க. அதனால் கலியுகத்தின் எந்த கவர்ச்சியும் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அதான் திரும்பி பார்க்காம லோத்து குடும்பத்தை கடவுள் போக சொல்கிறார். ஸோ திரும்பி பார்க்குறோன்னா ஏதோ ஒன்று பிடிச்சி இழுத்தா தானே திரும்பி பார்க்குறோம். எதையும் திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதுதான் முழுசாக பாபா கிட்ட அர்ப்பணமாக வருது. பாபா நினைவை தவிர வேறு எதுவுமே மைண்டில் வரக்கூடாது. பாடல்: வீட்டில் பூச்சிகள் ஏன் எரியவில்லை? ஓம் சாந்தி. இதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் பாபாவை மகிமை பாடுறது. வீட்டில் பூச்சிகள் ஜோதிக்கு செய்கிற மகிமை இது. ஏன்னா பாபா வந்துட்டார் அப்படின்னா உயிரோடு இருந்துக்கிட்டு நாம் ஏன் அவருடையவராக ஆகக்கூடாது? அதுதான் விட்டில் பூச்சி பலியாகிறது, எரியறதுன்னு சொல்லப்படுறது. கடவுளே வந்த பிறகு ஏன் அவருடையவராக ஆகலை? ஸோ உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கிறது அப்படின்னு சொல்கிறது தத்தெடுப்பவர்களுக்காகத்தான். முதல்ல நீங்கள் அசுர குடும்பத்தினர்களாக இருந்தீங்க. இப்போ நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தினராக ஆகியிருக்கிறீங்க. உயிரோடு இருக்கும் பொழுதே ஈஸ்வரன் உங்களை தத்தெடுத்திருக்கிறார். அதைத்தான் சரணாகதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லை. இறைவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கறதுன்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. உன்னை சரணடைந்தேன்ட்டு இந்து மதத்தில் பாடுவாங்க. பிரபு எப்போ இங்கே வராரோ
எப்போ தன்னுடைய சக்தியையும் சிறப்பையும் வெளிப்படுத்துகிறாரோ அப்போ தான் நாம் அவர் முன்னாடி சரணடைகிறோம். ஏன்னா அவர் தான் சர்வசக்திவான் இல்லையா? அப்போ கண்டிப்பாக அவர்கிட்ட அந்த கவர்ச்சியும் இருக்குது. அதனால தான் எல்லாத்தையும் விலகச் செய்கிறார். சூப்பர் இல்லையா? லவ் யூ பாபா. என்னென்னா அமரக்கதை சொல்வதற்காக பார்வதியை அமர்நாத்துக்கு தனியாக அழைச்சிட்டு போவார் சிவபெருமான். இது ரொம்ப ஆழமான ரகசியம், இதை யாரும் கேட்கக்கூடாதுன்ட்டு அந்த உடுக்கை அடித்து எல்லா ஜீவராசிகளையும் அந்த இடத்த விட்டு போக வைப்பார். ஸோ இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன? உலகில் கவர்ச்சியை விலகச் செய்கிறாரு, ஞானமணி அடித்து அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். நிச்சயமாக யார் பாபாவுடைய குழந்தைய ஆகிறாங்களோ அவங்க அசுர சம்பிரதாயத்தினருடைய சம்பந்தத்தில் சலிப்படைஞ்சிடுறாங்க. இல்லை பாபா, அதனால தான் பாபா குழந்தைய ஆகிடுறோம். ஸோ அப்போ அசுர சம்பிரதாயத்தினர்லேருந்து விலகிறோம். பாபா எப்போ இந்த சம்பந்தங்கள் விட்டு போகும்னு கேட்குறாங்க பாபா கிட்ட. பாபா சொல்கிறாரு, இந்த பழைய சம்பந்தங்களை மறக்க வேண்டி இருக்குது இங்கே. மற்றபடி எப்போ ஆத்மா தேகத்திலேருந்து தனியாகுதோ அப்போ பந்தனங்கள் முடியும். இல்லை, தேகத்திலேருந்து விடுபடும்போது தான் முடியும். அது வரைக்கும் அவர்களுக்குரிய கடமையை நீங்கள் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. புத்தியினால் மறக்க சொல்கிறார், அவ்வளோதான். எல்லாருக்காகவும் மரணம் காத்துக்கிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பந்தனங்கள் விகாரி பந்தனங்களாக இருக்குது. இல்லை, பல பிரச்சனைகள் மரணத்திலிருந்து மரணம்தான் உங்களை பாதுகாக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இல்லை, இப்போ ஒரு மோசமான கணவன் இருக்கிறான், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். குடிகார குழந்தையாக இருக்கிறான், அப்போ ஒன்று அந்த குழந்தைக்கு மரணம் வரணும் அல்லது உங்களுக்கு மரணம் வரணும். இதுதான் அந்த பந்தனத்தை விடுவிக்கும். ஸோ இது எல்லாமே விகார பந்தனங்களாகவும் இருக்குது. இப்போ குழந்தைங்க நிர்விகார சம்பந்தத்தை தான் விரும்புகிறாங்க. இல்லை, அந்த விகாரத்தோட துக்கம் கண்டிப்பாக இருக்கும். விகாரம்னாலே அதோடைய ரிசல்ட் அவுட்கம் என்னது? துக்கம்தான். ஸோ அதனால் துக்கம் இல்லாமல் விகாரம் இருக்கும்னு நினச்சா அது அறியாமை. நாம் நிர்விகார சம்பந்தத்தில் இருக்கும் பொழுது தான் ஆனந்தமாக இருந்தோம் சத்தியுகத்தில், தேகத்தில். பிறகு எப்போ இந்த துவாபர கலியுகத்தில் விகார சம்பந்தத்தில் வந்தோமோ அப்போ தான் துக்கம் வந்தது. இப்போ மறுபடியும் நிர்விகார சம்பந்தம் இருக்க போகுது. ஏன்னா மறுபடியும் சத்தியுகம் வரப்போகுது. அதனால் நாம் அசுர பந்தனத்திலிருந்து விடுபடுறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இல்லை, இந்த பந்தனத்திலிருந்து விடுபட்டால் தானே நிர்விகார சம்பந்தத்துக்கு போக முடியும். இப்போ இந்த பந்தனத்தை முடிக்கணும். ஒரு பாபா கிட்ட நினைவு மூலமாக நீங்கள் இணைக்கப்படுறீங்க. அந்த பக்கம் ஒரே ஒரு ராவணன் தான் இருக்கிறான், இந்த பக்கம் ஒரே ஒரு ராமர். இல்லையா? ராவண சேனையிலேருந்து ராமர் சேனைக்கு சேர்ந்துருக்கிறோம் நாம். அதுதான் விபீஷ்ணன் அங்கேருந்து வந்தான் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. மகாபாரதத்தில் கூட அந்த மாதிரி கௌரவ சேனையிலேருந்து பாண்டவ சேனைக்கு இறுதியில் வருவாங்க. ஸோ தெரியல மனிதர்களுக்கு, அவங்க ராவணன் பக்கம் இருக்கிறாங்க, இங்கே ராமர் வந்திருக்கிறாருன்னு தெரியாது.
ஆனால் ராமராஜ்யம் வேணும்னு சொல்கிறாங்க. முழு உலகமும் ராவண ராஜ்யத்தில் இருக்குது. இதை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. ராமராஜ்யத்தில் தூய்மை, சுகம், சாந்தி எல்லாம் நிரம்பி இருந்தது. ஆனால் இப்போ அது இல்லவே இல்லை. ஆனால் மனிதர்கள் ராமராஜ்யம் வேணும்னு சொல்கிறாங்கனாலே தூய்மை, சுகம், சாந்தி வேணும்னு அர்த்தம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதே உணராமல் தான் சொல்கிறாங்க. இந்த ஆத்மாக்கள் எல்லோரும் சீதைகள்னு பாடுறாங்க. அப்போ ஒரு சீதையின் விஷயம் இல்லைன்னு நிரூபணமாகுது. ஆனால் அங்கே சீதையை கடத்திட்டு போயிட்டான்னு வேற நினச்சிக்கிறாங்க. அப்போ யார் அந்த ராவணன் யோசிக்கணும் இல்லையா? ஆத்மாக்கள் எல்லாம் சீதைகள்னு பாடுறாங்கன்னா இப்போ நம்மளை தானே கடத்திட்டு போயிருக்கிறான். அப்போ யார் அந்த ராவணன்? எப்படி ஒரு சீதையின் விஷயம் இல்லையோ அது மாதிரி ஒரு அர்ஜுனனுடைய விஷயமும் கிடையாது. ஞானத்தை ஒரு அர்ஜுனனுக்கு மட்டும் கடவுள் வந்து சொல்கிறாரா? அதே மாதிரி என்ன மானபங்கப்படுத்துகிறாங்கன்னு கதறின திரௌபதி கூட ஒருத்தர் கிடையாது. பல குழந்தைங்களுடைய விஷயம் இது. ஸோ உதாரணத்துக்காக ஒருத்தரை வச்சு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எல்லோருமே அர்ஜுனன் போன்றவர்கள்னு பாபா சொல்கிறார். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அர்ஜுனனும் இந்த பாகீரதம் பிரம்மா பாபா தான்ட்டு. பாபா சொல்கிறாரு, நான் சாதாரண வயோதிக சரீரமாகிய இந்த ரதத்தை எடுத்துக்கிறேன். அதாவது பிரம்மா வாய் வழியாக தான் இந்த ஞானம் வருது. ஸோ எல்லா ஞானத்தையும் அவர் தான் கேட்குறார். ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து தான் கொடுக்குறார். ஸோ பிரம்மாவுடைய வயோதிக காலத்தில் அந்த உடலை எடுக்கிறார். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, புராணத்தில் பிரம்மா உடலுக்கு பதிலாக குதிரை வண்டியை காட்டிட்டாங்க. இதுக்கு பேர் தான் அஞ்ஞானம். பாபா குதிரை வண்டியில் வராரு. ஸோ இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவைகள்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். இந்த 7 நாள் கோர்ஸ் எடுக்காத வரைக்கும் இதை யாருமே புரிஞ்சிக்க முடியாது. பக்தி தனிப்பட்டது. ஞானம், பக்தி, வைராக்கியம்னு சொல்கிறாங்க. உண்மையிலே சன்னியாசிகளுடைய வைராக்கியம் உண்மையான வைராக்கியமே கிடையாதுன்ற. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு காட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் நகரத்துக்குள்ளே வந்து பெரிய பெரிய மாளிகைகளை கட்டுறாங்க. இதை எப்படி சந்நியாசம்னு சொல்ல முடியும்? சும்மா வாய் வார்த்தைக்கு நாங்கள் வீடு வாசலை விட்டுட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் முழு பழைய உலகத்தின் மீதும் வைராக்கியம் வைக்கிறீங்க. ஸோ இதுதான் உண்மையான விஷயம். மற்றபடி அவங்க பண்ண சன்னியாசம் எல்லைக்குட்பட்டது. பொண்டாட்டி பிள்ளையை மட்டும் விட்டு போனாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால தான் அது ஹடயோகம், எல்லைக்குட்பட்ட வைராக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளது தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். உலகத்தில் உள்ள அனைத்தின் மீதும் வைராக்கியம், உங்கள் உடல் உட்பட எதன் மீதும் விருப்பம் இருக்காது. ஸோ அப்படி இருக்கணும். பகவசனர் இல்லையா, படைப்பவராகிய ஆத்மாவும் படைப்பாகிய உடலும் இணைஞ்சு இருக்குதுன்னு நினைத்தாலே படைப்பவர் சொல்கிறத படைப்பு இந்த உடல் கேட்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த அதிகாரத்தன்மை ஆத்மாவுக்கு இருக்கும்ன்றார். இந்த பழைய உலகம் இப்போ அழிய போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக இதன் மீது வைராக்கியம் வரணும். இல்லை நெருப்பு வைக்க போகிறாங்கன்னு தெரியும், திரும்பி பார்க்காம போக சொல்கிறாங்க.
திரும்பி பார்த்துட்டு அழுதா, இல்லை அதை பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருந்தா, அந்த மாதிரி தான் இந்த பழைய உலகமும் அழிய போகுதுன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு பழைய உலகத்தை பார்க்குறீங்க? ஸோ புது வீடு உருவாயிடுச்சுன்னா பழைய வீட்டை இடிச்சிடுவாங்க. அப்போ புது வீடு உருவாகிற வரைக்கும் நமக்கு தற்காலிகமாக இங்கே இருக்கிறோம், அவ்வளோதான். சூப்பர் இல்லை? புது வீடு கட்டினதுக்கப்புறம் தானே பழைய வீட்டை இடிப்பாங்க. அதான் ஸ்தாபனை ஆன உடனே உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இப்போ அந்த உலக அழிவுக்கான ஏற்பாடுகள் நடக்கிறத நாம் பார்க்குறோம். கலியுகத்துக்கு பிறகு கண்டிப்பாக சத்தியுகம் மறுபடியும் வரும். ஸோ அதனால தான் இதை புருஷோத்தம சங்கம யுகம்னு சொல்கிறோம் இல்லையா? கலியுக பாவி மனிதர்கள் சத்தியுகத்தின் புண்ணிய தேவதையாக மாறுறதுக்கான புருஷார்த்தம் செய்யக்கூடிய யுகம் இது. இதோடைய நினைவாக புருஷோத்தம மாதமும் இருக்குது, புரட்டாசி மாதம். அது மாதிரி ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு மாதம் வரும். உங்களுடையதோ புருஷோத்தம யுகம். அந்த புருஷோத்தம மாதத்தில் தான புண்ணியம்லாம் செய்வாங்க. இங்கே கூட புரட்டாசி மாதமாக ஏதோ ஒரு டைமுக்கு பசுவுக்கு அகத்திக்கீரையெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தில் அனைத்தையும் ஸ்வாகா பண்ணுறீங்க, பாபா கிட்ட தானம் பண்ணிடுறீங்க, அர்ப்பணம் பண்ணிடுறீங்க. இந்த முழு உலகமும் இப்போ ஸ்வாகா ஆக போகுதுன்னு நமக்கு தெரியும். பாபா சொல்கிறார், எப்படியும் உலகம் அழிய போகுது, ஏன் அதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் ஸ்வாகா பண்ணிக்கக்கூடாது இல்லையா? உலகத்தில் உள்ள எல்லாமே அழிய போகுதுன்னா உங்கள் உடம்பும் சேர்த்து தான். அதுக்கு பதிலாக பாபா கிட்ட அர்ப்பணம் ஆகலாம்ல இல்லையா? நம்ம கையில் ஒரு காசு வச்சுருக்கிறோம், ஒருத்தன் கேட்குறான், இல்லைன்னு சொல்கிறோம், திடீர்னு திருடிட்டு போகிறான். அப்போ பேசாமல் அவன்கிட்டையாவது கொடுத்துருக்கலாமேன்னு தோணும். ஆனால் திருடு வருவான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே உங்களுக்கு தெரியுமே உலகம் அழிய போகுதுன்ட்டு. இப்போ முன்னாடியே ஸ்வாகா பண்ணுறது தானே புத்திசாலித்தனம். ஏன்னா பாபா கிட்ட ஸ்வாகா பண்ணுறதுனால உலக ராஜ்யமே கிடைக்கிது. எவ்வளோ புண்ணியம் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ அவங்க எல்லைக்குட்பட்ட புருஷோத்தம மாதத்தில் தான புண்ணியம் பண்ணுறாங்க, எல்லைக்குட்பட்ட தான புண்ணியம். ஆனால் இங்கே எல்லையற்ற விஷயம். புருஷோத்தம மாதத்தில் நிறைய கதை கேட்பாங்க, பக்தி மார்க்கத்தின் கதைகள். அதே மாதிரி விரத நியமங்களை கடைப்பிடிப்பாங்க. ஆனால் உங்களோடது தான் மிகப்பெரிய விரதம். உங்களுக்கு வீடு இருக்கும், குழந்தை குட்டிகள் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் மனசுனால் மோகத்தை விட்டுட்டீங்க இல்லை? அவங்கள பராமரிப்பீங்க, ஆனால் மனசுனால் அந்த பற்றை கட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி கட் பண்ண வைக்கிறார் பாபா, இல்லை ட்ராமா பண்ண வைக்கும். நீங்கள் இறந்தால் உலகமே இறந்துட்ட மாதிரி தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இது எல்லாமே அழிஞ்சு போகும்னு நமக்கு தெரியும். ஆனால் நாம் புருஷோத்தமர் ஆகிறதுக்காக பாபாவுடையவர் ஆகி இருக்கிறோம். ஸோ எல்லா அதாவது மனிதர்களுக்குள்ள உத்தம புருஷ் இந்த லக்ஷ்மி நாராயணன் இல்லை? மனிதர்களிலே மிகவும் உத்தமமானவர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் தான். அதனால் தான் புருஷோத்தமர்கள்னு அவங்கள சொல்லுவாங்க. அவங்கவுங்க முன்னாடி நின்றுட்டுருக்குறாங்க இல்லை? எதிர்கால லட்சியம். இவர்களை விட உத்தமமானவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாதுன்றார். லக்ஷ்மி நாராயணன் உலகத்துக்கே எஜமானர்களாக இருந்தாங்க. அவங்கள மாதிரி புருஷோத்தமர்களாக ஆகிறதுக்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ மனிதர்கள் எல்லோருக்கும் சத்கதி கிடைக்கிது. மனிதர்களுடைய ஆத்மா புருஷோத்தமர்களாக ஆகிடுது. ஸோ அப்போ அது வசிக்கிறதுக்கான இருப்பிடமும் அதே மாதிரி உத்தமமாக இருக்கணும்ல. ஆத்மா உத்தமமாயிடுச்சுன்னா எப்படி குடியரசுத் தலைவர் எல்லோரையும் விட மிக உயர்ந்த பதவி.
அப்போ அவர் வசிக்கிற இடம் ராஷ்டிரபதி பவன் கூட பெருசாக இருக்கும். பெரிய மாளிகை இருக்கும், மலர் தோட்டம்லாம் இருக்கும். இல்லை எந்த அளவுக்கு பதவியோ அந்த அளவுக்கு உயர்ந்த இருப்பிடம் இருக்கும். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்கிற விஷயம்தான். மற்றபடி ராமராஜ்யத்தை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் சத்தியுகத்தின் புருஷோத்தமர்களாக இப்போ மாறிட்டு இருக்கிறீங்க. இந்த கலியுகத்தில் யாரும் புருஷோத்தமர்களாக இருக்க மாட்டாங்க, அதுவும் தெரியும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் புருஷோத்தமராக இருக்க மாட்டாங்க, ஆனாலும் நாம் புருஷோத்தமராக இருக்கணும். அதான் இங்கே சேலஞ்ச். நீங்கள் சத்தியுக புருஷோத்தமர்களாக ஆகிறதுக்காகத்தான் இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இல்லையா. அசுரகுணம் கொண்டவர்களுக்கு மத்தியில் நீங்கள் ரோஜா மலர் மாதிரி, எப்படி முள்ளுக்கு நடுவில் ரோஜா இருக்குதோ அந்த மாதிரி ஆகணும். அதற்கான முயற்சி என்ன ஆனாலும் சரி, என்னுடைய தெய்வீக குணத்தை இழக்க மாட்டேன் அப்படி இருக்கணும். நம்முடைய மாளிகை எப்படி உருவாகி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு ராமராஜ்யம் இருக்கும். நீங்கள் ராமராஜ்யத்தில் புருஷோத்தமர்களாக இருப்பீங்க. நாங்கள் ராவண ராஜ்யத்தை மாற்றி ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வோம் அப்படின்னு நீங்கள் சவால் விடுறீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் புருஷோத்தமர்களாக மாற்றணும். அப்போ தானே ராமராஜ்யமாக மாற்ற முடியும் இல்லை. நமக்கு பாபா சொல்கிறது கேட்டு நம்ம மாறுறோம். நம்மளை பார்த்து மற்றவர்கள் மாறுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. என்னை பார்த்து பிறர் மாறுவார்கள் அப்படின்னு இருக்கணும். 21 பிறவிகளுக்காக நாம் மாற்றுறோம். தேவதைகளுடைய மகிமையாக சர்வகுண சம்பன்னர், அஹிம்சா பரமோதர்ம, தேவி தேவதா தர்மத்தினர்னு மகிமை பாடுறாங்க. வேறு எந்த மனுஷனுக்கும் இப்படி சர்வகுண சம்பன்ன, அஹிம்சா பரமோதர்ம, தேவி தேவதா தர்மம் அப்படின்ட்டு மகிமை பாட மாட்டாங்க. இன்னொன்று, இந்த மகிமை உடைய அர்த்தம் என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் புருஷோத்தமர்களாக ஆகுறீங்க, அந்த மகிமைக்குரியவர்களாக ஆகுறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. பிறகு இந்த ராவண ராஜ்யத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ராவண ராஜ்யம் ஃபுல்லாக அழிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு முழு ஞானமும் இருக்குது. இப்போ ராவண ராஜ்யமே அழிய போகுது. இப்போ நேரத்தை பற்றி எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. டக்குன்னு அகால மரணம் நடக்குது. ஸோ அது இல்லாமல் ஏதாவது ஒரு சின்ன கோபம் வந்தால் கூட கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி உலகம் மோசமாயிடுச்சு. ஆனால் உங்களை யாராலும் அழிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அவினாஷி புருஷோத்தமர்கள். இவங்க வினாசி, அதுவும் ராவண ராஜ்யத்தில். இவங்களுக்கு உங்களுடைய தெய்வீக ராஜ்யத்தை பற்றி தெரியாது. ஸோ உங்களை யாராலையும் அழிக்க முடியாதுன்றது பாபாவுடைய வழிப்படியே நம்ம நடக்கணும். அப்போ தான் அந்த கேரண்டி. பாருங்கள், நம்முடைய அழிவற்ற தெய்வீக ராஜ்யத்தை பற்றி அவங்களுக்கு தெரியல. நாம் நம்முடைய தெய்வீக சுயராஜ்யத்தை ஸ்ரீமத் படி ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு நமக்கு தெரியும். யாருக்கு பூஜை நடக்குதோ அவங்க கண்டிப்பாக நல்ல காரியம் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அதனால தான் பூஜை நடக்குது இல்லையா. பாருங்கள், இது எல்லாத்துக்குமே, பூஜைக்கும் சரி மகிமைக்கும் சரி, ஒருத்தருக்கு மகிமைக்குரிய இடத்தை பெறுகிறார்கள்னாலே அவங்க அதுக்கு தகுதி உடையவர்கள். ஏதோ ஒரு காரணம், புண்ணியம் செஞ்சுருக்கலாம் அல்லது முதல்ல வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஜெகதம்பாவுக்கு எவ்வளவு பூஜை நடக்குது பாருங்கள்.
ஏன்னா இப்போ அவங்க ஞானேஸ்வரியாக இருக்கிறாங்க. நீங்கள் அந்த ஜெகதம்பாவுடைய குழந்தைகளாக இருக்கிறீங்க. ஸோ நீங்களும் ஞானேஸ்வரியாக ராஜராஜேஸ்வரியாக இருக்கிறீங்க. சரி, ஞானேஸ்வரிக்கும் ராஜராஜேஸ்வரி இந்த 2 பேரில் உத்தமமானவர் யார்? ஏன்னா ஞானேஸ்வரி தான் அம்மன். ஸோ ஞானேஸ்வரி கிட்ட போய் தான் பலவிதமான மனதின் ஆசைகளை சொல்லுவாங்க, பலவிதமான பொருட்களை கேட்பாங்க. இல்லை, ஜெகதம்பாவுடைய கோயிலுக்கும் லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கும் இடையில் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஜெகதம்பா கோயில் ரொம்ப பெருசாக இருக்கும். சின்ன இடத்துல பெரிய கூட்டம் இருக்கிறது மனிதர்களுக்கு பிடிச்சிருக்குது. ஜெகதம்பா கோயில் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் லக்ஷ்மி நாராயணன் கோயில் பெருசாக இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த சின்ன இடத்துல நிறைய கூட்டம் இருக்கிறது மனிதர்களுக்கு பிடிச்சிருக்கிறது. இது எல்லா இடத்துக்குமே பொருந்தது இல்லையா? இங்கே மேல்மலையனூரும் அப்படி தான் இருக்கும். குஜராத்தில் கூட அம்பாஜின்னு ஒரு கோயில் இருக்குது. அதுவும் அதாவது அந்த கூட்டத்தை கம்பேர் பண்ணும்போது அது சின்னதாக இருக்கும். கொச்சன்னு கூட்டம் நிற்கும். மேல்மலையனூர்லேயும் அந்த அமாவாசை அப்போ நைட்டு பார்த்திங்கன்னா அம்மன் தாலாட்டப்போ அவ்வளோ கூட்டம் இருக்கும் சின்ன இடத்துல. ஸோ அது மக்களுக்கு பிடிச்சிருக்குதுன்றார் பாபா. ஸ்ரீநாத் கோயிலில் கூட அந்த கூட்ட நெரிசலை இறக்கிறதுக்கு காரணமும் இதுதான் இல்லையா? ஸ்ரீநாத் கோயிலில் கூட அதிக கூட்டம் இருக்கும். ஸோ ஜென்ரலாக எல்லா கோயிலையுமே கூட்டம் இருக்குது, அம்மன் கோயிலில் மட்டும் இல்லை. கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக மரக்கம்புகளால் தடுப்பு ஏற்படுத்திக்கிறாங்க. கல்கத்தாவில் காளி கோயில் எவ்வளோ சின்னதாக இருக்குது. அங்கே உள்ள தரையில் அதிக எண்ணெயும் தண்ணியுமாக இருக்குமா. ஸோ அதனால் போகும்போதே வழுக்கி விழாமல் இருக்கணுன்ட்டு கவனமாக போக வேண்டி இருக்குமா. ஏன்னா கூட்டம் வேறு அதிகமாக இருக்குமா. லக்ஷ்மி நாராயணன் கோயில் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லை? 2த்துலேயும் கூட்டம் இருந்தாலும் லக்ஷ்மி நாராயணன் கோயில் பெருசாக இருக்கும். ஆனால் ஜெகதம்பாவுக்கு மட்டும் ஏன் கோயில் சின்னதாக இருக்குது? ஏன்னா ஏழை இல்லையா? சூப்பர் இல்லையா? ஜெகதம்பான்றது அம்மா மட்டும் இல்லை, நம்ம எல்லோரையும் சேர்த்து தான். ஸோ நம்ம ஏழையாக இருக்கிறோம், சொர்க்கத்தில் நாமளே பணக்கார தேவதை ஆகிறோம். ஸோ நம்ம இப்போ ஏழையாக இருக்கிறதுனால நம்முடைய கோயிலும் ஏழ்மை நிலையில் இருக்குது. அவர் பணக்காரராக இருக்கிறதுனால கோயிலில் திருவிழாலாம் நடக்காது. ஆனால் ஜெகதம்பா கோயிலில் பார்த்திங்கன்னா அதிக திருவிழாக்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். வெளியிலேருந்து அதிகமாக மக்கள் வராங்க. மகாலட்சுமியின் கோயிலும் இருக்குது. இதில் லக்ஷ்மி மட்டும் இல்லை, நாராயணனும் இருக்கிறாங்க. இணைந்த ரூபம் தான் மகாலட்சுமியும் சரி மகாவிஷ்ணுவும் சரி, லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபம். ஸோ அவங்கக்கிட்ட செல்வம் மட்டும்தான் கேட்குறாங்க. ஏன்னா அவர் தனவானாகி இருக்கிறார் இல்லையா, பணக்காரராக இருக்கிறார். ஆனால் இங்கே பாபா அழிவற்ற ஞான ரத்தினங்களை கொடுக்கிறார். இதன் மூலமாக நமக்கு செல்வம், ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்குது. அதனால தான் இதை கொடுக்குற நம்மக்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறாங்க அம்மன் கோயிலில். மற்றபடி செல்வம் மட்டும் லக்ஷ்மி கிட்ட போய் கேட்குறாங்க. மற்றபடி அநேக ஆசைகளை வச்சுக்கிட்டு ஜெகதம்பா கிட்ட போகிறாங்க. நீங்கள் ஜெகதம்பாவுடைய குழந்தைங்க, எல்லாருடைய மன ஆசைகளையும் 21 ஜென்மங்களுக்கு நீங்கள் நிறைவேற்றுறீங்க. எப்படி நிறைவேற்றுறீங்க? ஒரே ஒரு மகா மந்திரத்தினால் நிறைவேற்றுறீங்க. அவங்களுடைய அனைத்து மன ஆசைகளையும் 21 பிறவிக்கு நிறைவேற்றுறீங்க மன்மனாபவன்ற மகா மந்திரத்தின் மூலமாக. மற்றவர்களெல்லாம் மந்திரத்தை கொடுக்குறாங்க இல்லையா, சாது சன்னியாசிகள், அதில் எந்த அர்த்தமும் இருக்காது. பாபா சொல்கிறாரு, இந்த மந்திரம் கூட நான் ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் தூய்மை இழந்தவர்களாக இருக்கிறீங்க.
தூய்மை ஆக்கிறதுக்கான மந்திரம் இது. அந்த மந்திரத்துடைய அர்த்தம் என்ன? என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, அப்போ தான் தூய்மை ஆவீங்க. இல்லை இங்கே மண்மனாபவன் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் கிடையாது, அதன்படி நடக்கிற விஷயம், பாபாவை மட்டும் நினைக்கிற விஷயம். ஏன்னா அப்போ தான் தூய்மை ஆவீங்க. இது ஆத்மாக்களுக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த சகஜ ராஜயோகத்தை ஒரு தந்தை மட்டும்தான் கற்பிக்கிறார் அப்படின்னு நிறுவனமாகுது. இந்த மந்திரத்தையும் அவர் தான் கொடுக்கிறார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த மந்திரத்தை கொடுத்தாரு. இப்போ அது ஞாபகம் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் அந்த தந்தை முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. கிறிஸ்து இருந்துட்டு போயிருக்கிறாரு, அவருடைய பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கிறிஸ்து என்ன பண்ணார்? கிறிஸ்தவ தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு போனார். ஆனால் சிவபாபா என்ன பண்ணிட்டு போனார்? அது நமக்கு மட்டும்தான் தெரியும். இல்லை கிறிஸ்து என்ன பண்ணார், சிவபாபா என்ன பண்ணுறாரு, என்ன வித்தியாசம்ட்டு. அதேமாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ணார்? கிருஷ்ணர் சத்தியுகத்தின் இளவரசராக இருந்தார். அவரை இளவரசராக ஆக்குனது தான் சிவபாபா பண்ண வேலை, அதற்கான ஞானத்தை கொடுத்து. ஸோ இந்த கிருஷ்ணர் தான் பிறகு நாராயணனாக மகாராஜாவாக ஆகிறார். பிறகு மறுஜன்மம் எடுத்து வரார். சிவபாபாவும் கண்டிப்பாக ஏதோ பண்ணிட்டு போயிருக்கிறார். ஸோ அப்போ சிவபாபாவுக்கு எல்லாரையும் விட மகிமை அதிகம்னா அவர் ஏதோ எல்லோரையும் விட அதிகமாக பண்ணிட்டு போயிருக்காரு தானே. அதனால தான் அவருக்கு எவ்வளோ பூஜைகள் நடக்குது. என்ன பண்ணிட்டு போனார்? ராஜயோகம் கற்று கொடுத்துட்டு போனார். பாரதத்தை அதனால் சொர்க்கமாக்கிட்டு போனார். அந்த சொர்க்கத்தின் முதல் நம்பர் எஜமானராக அவர் ஆகலை, கிருஷ்ணர் தான் ஆனார். இல்லையா? எஜமானராக கிருஷ்ணரை மாற்றினது தான் சிவபாபா பண்ணார். அப்போ கிருஷ்ணருடைய ஆத்மாவுக்கு அதுக்கு முன் ஜென்மத்தில் கண்டிப்பாக இந்த ராஜயோக ஞானத்தை சிவபாபா கற்றுக் கொடுத்தார். அதேமாதிரி நீங்களும் கற்றுக்கிறீங்க. ஸோ கிருஷ்ணருடைய வம்சாவளியாக நீங்களும் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க இந்த ஞானத்தை கேட்க. ராஜா ராணியை தாய் தந்தையினும் உணவு கொடுக்குற வள்ளல்னும் சொல்லுவாங்க. ராஜஸ்தானில் கூட ராஜாவை உணவளிக்கும் வள்ளல்னு சொல்லுவாங்க, அன்னதாத்தா அப்படின்ட்டு. ராஜாக்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லா புகார்களும் ராஜாவுக்கு தான் போகுமா. அப்போ தர்பார் கூட்டப்படுமா. இன்றைக்கி கோர்ட்டு இருக்குது இல்லையா, அதுக்கு பதிலாக ராஜாவே பார்ப்பார். ஸோ அதோடைய நினைவாக இப்போ சமீபமாக கூட மக்கள் குறை தீர்ப்பு இதுன்ட்டு டைரெக்டாக சிஎம்ஏ பார்க்குற மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அது இப்போ நடைமுறைப்படுத்துறது கஷ்டம் இல்லையா, ஏன்னா மக்கள் தொகை அதிகம். சரி, அப்போ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப பச்சாதாபப்படுவாங்களாம். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டுமே, இத்தனை பேர் முன்னாடி நிற்கிறோமேன்னு அசிங்கப்படுவாங்களாம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜெயில் பேர்டாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அடிக்கடி ஜெயிலுக்கு போகிறாங்க, அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே ஜெயிலே இருக்குது. இப்போ குழந்தைங்க, நீங்கள் கர்ப்ப ஜெயிலுக்கு போக மாட்டீங்க. அவங்க அந்த ஜெயிலுக்கும் போகிறாங்க, கர்ப்ப ஜெயிலுக்கும் போகிறாங்க. நம்ம எந்த ஜெயிலுக்கும் போகிறது கிடையாது. கர்ப்ப மாளிகையில் தான் வரணும், அதாவது சொர்க்கத்தில் தான் பிறக்கணும். அதனால தான் பாபாவை நினைவு செய்யுங்கன்றார். ஏன்னா அப்போ தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். கர்ப்ப ஜெயிலில் போய் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக பாவத்தை அழிச்சிட்டிங்கன்னா கர்ப்ப மாளிகைக்கு போயிடுவீங்க, சொர்க்கத்துக்கு. பிறகு ஒருபோதும் கர்ப்ப ஜெயிலுக்கு போக மாட்டீங்க. ஏன்னா சொர்க்கத்தில் பாவமே நடக்காது கர்ப்ப ஜெயிலுக்கு போகிறதுக்கு. அதனால் எல்லாருமே அங்கே கர்ப்ப மாளிகையில் தான் இருப்பாங்க. இப்போ கம்மியான முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா
கம்மியான பதவி தான் அடைவீங்க. ஸோ நல்ல முயற்சி பண்ணால் உயர்ந்த பதவி கிடைக்கும். உயர்ந்த பதவினா சுகமும் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு 5 வருஷம்தான். கவர்னர், பிரசிடெண்ட்டு, முதல்வர், பிரதமர் எல்லாரும். ஆனால் பாரதம்தான் தெய்வீக ராஜஸ்தானமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம புரிய வைக்க முடியும். ஆனால் இப்போ ராஜஸ்தான் இல்லை, ராஜதானி இல்லை, ராஜராணியும் இல்லை. இதுக்கு முன்னாடி யாராவது அரசாங்கத்துக்கு நிதி உதவி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மகாராஜா மகாராணி டைட்டில் கிடச்சிடும். ஆனால் இங்கே உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கப்படுது. ராஜா ராணியாக யாரும் படித்து ஆகிறது கிடையாது ஒருபோதும். ஆனால் நமக்கு தான் உலகத்துக்கே மகாராஜா மகாராணியாக இந்த படிப்பின் மூலமாக ஆகிறது தான் நம்மளுடைய லட்சியம், குறிக்கோள். இதன் மூலம் உலகத்துக்கே மகாராஜா மகாராணி ஆகுறீங்க. ராஜாராணி கூட கிடையாது. ஏன்னா ராஜாராணி டைட்டில் வந்து திரேத்தாயுகத்திலேருந்து தான் ஆரம்பமாகுது. சத்தியுகத்தில் மகாராஜா மகாராணி. நீங்கள் இப்போ ஞானேஸ்வரி ஆகுறீங்க, பிறகு ராஜேஸ்வரி ஆகுறீங்க. அதாவது இப்போ ஞானேஸ்வரியாக இருக்கிற நாம சொர்க்கத்தில் ராஜேஸ்வரி, அதாவது ராஜாவாக ராணியாக ஆகிறோம். ஆனால் நம்மளை அப்படி ஆக்கிறது யார்? ஈஸ்வரன். எப்படி ஆகிறாரு? ராஜயோகத்தின் மூலமாக, அதாவது இந்த ஞானத்தின் மூலமாக. அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்காக நம்ம இப்போ பாபாவை நினைவு பண்ணணும். லட்சியம் இருக்குது. எதுக்காக நினைக்கிறோம்? ராஜ்யத்தை அடையிறதுக்காக அப்படிங்கிறதோட பாபாவை நினைக்கணும். பாபா உங்களை சொர்க்கத்தின் அதிகாரியாக ஆக்கிறார். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி தானே. யார் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறாரோ அவர் தான் காட்ஃபாதர், இறை தந்தை. சொர்க்கத்தில் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ண மாட்டார். கண்டிப்பாக அந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு சங்கமயுகத்தில் தான் அந்த பதவிக்கான ஞானம் கிடைக்கிது. அதனால தான் இதை அழகான கல்யாணக்காரி, அதாவது நன்மை செய்யும் சங்கமயுகம்னு சொல்லப்படுது. பாபா குழந்தைங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்கிறார், சொர்க்கத்துக்கே அதிகாரி ஆக்கிறார். பரமபிதா பரமாத்மா தான் புது உலகத்தை படைக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த புது உலகத்தில் யார் வசிப்பாங்க, யார் ராஜ்யம் செய்வாங்கன்னு யாருக்குமே தெரியல. ராமராஜ்யம்னு எதை சொல்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் அவங்க ராமராஜ்யத்துக்கு இன்னும் லட்சக்கணக்கான வருஷம் இருக்குதுப்பா நினச்சிட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான வருடம் கொடுத்துட்டாங்க. அதாவது மறுபடியும் ராமராஜ்யம் வரும்ன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அது லட்சக்கணக்கான வருடம் நடந்துச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. கலியுகத்துக்கும் இன்னும் 40,000 வருஷம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நான் வருவதே சங்கமயுகத்தில் தான் வந்து இந்த பிரம்மா மூலமாக விஷ்ணுபுரியை ஸ்தாபனை பண்ணுறேன். சத்யநாராயணன் கதையும் இது தான். ஆனால் அவங்க சாஸ்திரங்களின் கதையே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதனால் எந்த ராஜ்யமும் யாருக்கும் கிடைக்காது. மனிதர்களுடைய எண்ணிக்கையோ அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. மரம் கண்டிப்பாக பழசாகும், வளர்ச்சி அடைஞ்சு பழசாயிடும் இல்லையா? சத்தியுகத்தில் நீங்கள் லக்ஷ்மி நாராயணனாக சர்வகுண சம்பன்னமாக, அதாவது அனைத்து தெய்வீக குணங்களிலும் நிரம்பியவர்களாக ஆகுறீங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸ்தாபனை ஆகும்பொழுது தான் புது மரம்னு சொல்லுவோம். புது வீடு கட்டப்படுது அப்படின்னா புதுசுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் சத்தியுகத்துக்கு வரீங்கன்னா புது ராஜதானி இருக்கும். பிறகு கலைகள் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸ்தாபனை இங்கே தான் நடக்குது. இந்த அற்புதமான விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் கிடையாது. அதனால் பாபா புரிய வைக்கிறார் இல்லையா? சத்தியுகத்திலேருந்தே கலை குறைய தான் செய்யுது. ஆனால் ஏறும் கலை இங்கே மட்டும்தான் நடக்குதுன்றது எவ்வளோ அற்புதமான விஷயம். அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் இது புருஷோத்தமர்கள் ஆகிறதுக்கான யுகம். ஜீவன் முக்தி நிலையில் இருக்க
இருக்கிறவங்கள தான் புருஷோத்தமர்கள்னு சொல்லுவோம். ஜீவன் முக்தி நிலையில் இருக்கிறவங்கள. சத்தியுகத்தில் தான் எல்லாம் ஜீவன் முக்தியில் இருப்பாங்க. இங்கே எல்லோரும் ஜீவன் பந்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்கள எப்படி புருஷோத்தமர்கள்னு சொல்ல முடியும்? ஏன்னா எல்லாருமே இப்போ ஜீவன் பந்தனத்தில் இருக்கிறாங்க. பந்தனம்னாலே துக்கம் இல்லையா? பாபா எல்லோரையும் ஜீவன் முக்தர்களாக ஆக்குறார். நீங்கள் அரை கல்பம் ஜீவன் முக்த நிலையில் இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். சுதந்திரமாக இருப்பீங்க. 5 விகாரத்திலேருந்து விடுபட்டு இருப்பீங்க. பிறகு ஜீவன் பந்தன் நிலை உருவாகுது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுடைய விரத நியமம் என்ன? பாபா உங்களை விரதம் இருக்க வைக்கிறார். இதோடைய நினைவாக பக்தி மார்க்கத்தில் எல்லா மதத்திலும் விரதம் இருக்கிறாங்க. இங்கே பாபா நமக்கு கொடுக்குற விரதம் உணவு பானத்தின் விஷயம் கிடையாது. எல்லாமே செய்யுங்க, பாபா பட்டினி கிடக்கலாம் சொல்லலை. பாபாவை நினைங்க, அதுதான் முக்கியமானது. தூய்மையாகுங்க. பாபாவை நினைத்து தூய்மையாகிறது தான் இங்கே முக்கியமான விரதம். புருஷோத்தம மாதத்தில் முக்கியமாக தூய்மையாகவும் இருப்பாங்க. உண்மையிலே இந்த புருஷோத்தம யுகத்துக்கு மதிப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு எவ்வளவு குஷி, எவ்வளவு நஷா இருக்கணும். ஏன்னா அந்த புருஷோத்தம யுகத்தில் கோடியில் சிலர் தான் வராங்க. அந்த கோடியில் சிலராக, அந்த சிலரிலும் சிலராக நான் இருக்கிறேன்னா எவ்வளோ போதை இருக்கணும். அதனால் உங்கள் மூலமாக எந்த ஒரு பாவ காரியமும் நடக்கக்கூடாது. ஆனால் பாவம் செய்ய தோன்ற மாதிரி யுகத்தில் தான் நாம் இருப்போம். 5 விகாரம் புத்தினால் கூட தொடக்கூடாது. ஏன்னா நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்களே, மிக மிக உத்தமர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. இது சதா ஞாபகம் இருக்கணும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, இந்த புருஷோத்தம யுகத்தில் ஜீவன் முக்தர் ஆகிறதுக்காக, அதாவது சொர்க்கவாசி ஆகிறதுக்காக புண்ணிய கர்மம் செய்யணும். கண்டிப்பாக தூய்மை ஆகணும். ஸோ வீடு வாசலில் இருந்துக்கிட்டே மனதினால் மோகத்தை நீக்கணும். ஸ்ரீமத் படி உங்களுடைய உடல் மனம் செல்வத்தினால் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணணும். மற்றவர்களையும் புருஷோத்தமர்களாக ஆக்கிறதுக்கான சேவை செய்யணும். நம்மளும் புருஷோத்தமர்களாக ஆகணும். வரதானம் சகயோகத்தின் மூலம் உங்களை சகஜ யோகியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிரந்தர யோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சங்கமேகத்தில் தந்தைக்கு சகயோகியாக ஆகிறது தான் சகஜ யோகி ஆகிறதுக்கான வழின்றார் இல்லையா? சதா பாபாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தால் பாபாவுடைய நினைவு இருக்கும்ல, நான் பாபாவுக்கு உதவி செய்கிறேன்ற அந்த நினைவு. ஸோ அதை தான் யாருக்கு உதவியாளராக இருக்கிறன்றது சதா ஞாபகம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். யாருடைய சேவை செய்கிறேன், தேரை இழுக்கிறேன் இல்லையா? சொர்க்கன்ற தேரை இழுக்கிறேன். ஸோ யாருடைய ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலும் பாபாவுடைய அல்லது உங்களுடைய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிற காரியத்தில் சகயோகம் செய்கிறதாக இருக்குதோ அவங்கள தான் ஞானி ஆத்மா, யோகி ஆத்மா, நிரந்தரமான உண்மையான சேவாதாரி சொல்ல முடியும். சமசூப்பரில் ஒருத்தருடைய எண்ணம் கூட அந்த சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியதாக இருக்கணும். அது சுபமான எண்ணம். அதன் மூலமாக தான் சொர்க்கம் உருவாக்கப்படுது. அதேமாரி வார்த்தை, இனிமையான வார்த்தை, அதன் மூலமாக தான் சொர்க்கம் உருவாகுது. இல்லாட்டினா நீங்களே அதை இடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதேமாதிரி செயல். ஸோ இது உங்கள் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிற காரியத்தில் உதவி செய்கிற மாதிரி இருக்கணும் உங்களுடைய எண்ணம், சொல், செயல். அப்போ தான் நீங்கள் ஞானி ஆத்மா, யோகி ஆத்மா, உண்மையான சேவாதாரி, நிரந்தர சேவாதாரின்னு சொல்ல முடியும்ன்ற சூப்பரான பாயிண்ட் இது. ஸோ மனசால் முடியலைன்னா உடலால் சேவை பண்ணுங்கள். உடலால் முடியலைன்னா செல்வத்தினால் சேவை செய்யுங்க. செல்வத்தினால் முடியலைன்னா உங்களால் எதன் மூலம் ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அதன் மூலம் சகயோகியாக ஆகுங்க. ஏன்னா இதுவும் ஒரு வகையான யோகா தான். ஸோ இதையும் கர்ம யோகா
அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் தந்தைக்குரியவராக ஆன பிறகு தந்தையும் நீங்களும் மட்டும்தானே இருக்கிறீங்க, மூணாவது வேறு யாருமே இல்லையே. இந்த நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னாலே நிரந்தர யோகி ஆகிடுவீங்க இல்லையா. பாபாவுடையவர்னால் பாபாவுக்கு நான் அடிமை இல்லை. ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தின்ற மாதிரி நம்முடைய ராமர் சிவபாபா. அவர் எங்கே உட்கார சொன்னாலும் அது நமக்கு அயோத்தி தான், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அவரோடவே தான் இருக்கிறோம், அதுவும் ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நிரந்தர யோகியாக இருக்கிறீங்க. சமசுபரான வரதானம் இல்லையா. ஸோ நிரந்தரமாக ஏதோ ஒரு விதத்தில் பாபாவுக்கு சகயோகியாக ஆகிட்டே இருங்க. அது உங்களை சகஜயோகியாக ஆக்கிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன், சங்கம யுகத்தில் சகிச்சுக்கிறது தான் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடையிறதுன்றார். சகிச்சுக்கிறதுன்னு என்ன? இறந்து போகிறது. இந்த நானுங்கிற அகங்காரம் இறந்து போகிறது, நானுன்ற ஒன்று இல்லாமல் போகிறது. அதன் மூலமாக தான் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடையிறீங்க. ஸோ அதை தான் அரவானை பலி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் பலியாகிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க சொர்க்கத்தின் ராஜ்யத்தை. ஸோ அப்போ நம்மளே இறந்த பிறகு சகிச்சிக்கிறது என்ன கஷ்டமா? இறக்காட்டினா தான் சகிச்சிக்க முடியாது. நான் இறந்துட்டேன்றதை சதா மைண்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கிறத செம பெரிய சுவமானம். அவ்யக்தேஸ்வர ஜுவால ஸ்வரூப நிலையில் இருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்க. காலத்தின் தேவைக்கேற்ப உங்களுடைய மனதின் மற்றும் உறவு தொடர்புகளின் கணக்கு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அதை ஜுவால ஸ்வரூப நினைவின் மூலம் எரிச்சு சாம்பலாக்குங்கன்னு பாபா சொல்கிறார். இல்லை எல்லா விதமான கணக்கு வழக்கு, அது மனதின் கணக்கு வழக்கு இல்லை மனதில் சில எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது, அது ஒரு கணக்கு வழக்கு, அதையும் எரிச்சு சாம்பலாக்குங்க. அப்புறம் உறவு தொடர்புகளின் கணக்கு வழக்கு, இது எல்லாமே பாபா நினைவுனால எரிக்கணும், அதுதான் முக்கியம். அந்த நினைவுனால அது வந்ததே தெரியக்கூடாது. ஸோ இதை வரலட்சுமி சிஸ்டர் சொல்லும் பொழுது பாபா நமக்கு ஆப்ரேஷன் பண்ணுறார், மயக்க மருந்து கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறார். மயக்க மருந்தை சாப்பிட வேண்டியது உங்கள் கடமை தானே, நீங்கள் சாப்பிடாமல் வலிக்குதுன்னா அப்படின்வார். ஸோ அந்த மயக்க மருந்து தான் பாபா நினைவு. ஸோ அப்படி ஜுவால சொரூப நினைவில் இருந்து எல்லா கணக்கு வழக்கையும் சாம்பலாக்க சொல்கிறார். உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்குது. ஸோ இதில் பாப்தாதாவும் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறார். ஆனால் இப்போ அந்த ஈடுபாட்டை நெருப்பு வடிவமாக மாற்றுங்க, கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னியாக மாற்றுங்க. இல்லை பாபாவை நினைக்கிறீங்க, பட் அது நிரந்தரமாக எரிஞ்சால் சாம்பல் ஆகிடணும், அப்போ தான் அது எரியுதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி உங்களுடைய பழைய சமஸ்காரம் கணக்கழக்கு எல்லாத்தையும் சாம்பல் ஆக்கணும். ஸோ உலகெங்கும் நாலா பக்கமும் ஊழல் அநீதின்ற நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது குழந்தைங்களுடைய இந்த யோக அக்னி மூலமாக ஜுவால சொரூப நினைவின் மூலமாக முடிவுக்கு வரும். ஊழலற்ற உலகம், அநீதியற்ற உலகம் உருவாகும். இந்த அநீதியான உலகம் அழிந்து போகும் எப்போ? ஜுவால சொரூப நினைவின் மூலமாக. செம பவர்ஃபுல்லான அவ்யக்தேஸ்வரா. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.